அஸ்ஸலாமு அலைக்கும். வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, வெந்தயம் சீரகம் போட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு 4 பச்சை மிளகு போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அந்த கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் நம்ம நல்லா வணக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் வணக்கணும். அதுக்கப்புறம் வணக்கினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் தக்காளி தேங்காய் அதை போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை போட்டு நல்லா அதிலே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் கொஞ்சம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், இந்த 3 ஸ்பைசஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வர டைமில் கொஞ்சம் புளி கரைசலே ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா டேஸ்டியான சூப்பரான ஈஸியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சஹாரா அட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.